ஒரு லேடி மணல் ரோட்ல கார் ஓட்டிக்கிட்டு போறாங்க. அவங்க போற வழியில ஒரு கார் இருக்கு. அந்த கார்ல எல்லா டோரும் ஓப்பனா இருக்கு. காரை நிப்பாட்டிட்டு பாக்குறாங்க, யாருமே இருக்க மாதிரி தெரியல. சிகரெட்டை கீழே போடுறாங்க. பக்கத்துல ஒரு பொம்மை இருக்கு. அவங்களும் அதை கவனிக்காம வண்டி எடுத்துட்டு போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது மொபைல்ல அனௌன் நம்பர்ல இருந்து டோன்ட் ரன் அப்படின்னு மெசேஜ் வருது. அதை கண்டுக்கிடாம இருக்காங்க. மறுபடியும் அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, டோன்ட் ரன்னு. இந்த லேடியை அப்படியே போயிட்டு இருக்கும்போது இது மேலேயே ஏற்றிடுறாங்க. வண்டியை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாங்க. காரோட ஃப்ரண்ட் சைடு ஒரு ரத்தமாக இருக்குது. பக்கத்தில் யாருமே இல்லை. என்னட்டு காரு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு பொம்மை இருக்குது. அது கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த பொம்மையோட நெத்தியில் டோன்ட் ரன் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு மறுபடியும் காருக்கு வராங்க. காரில் ஏறிட்டு இன்னொரு சிகரெட்டை எடுத்து அதை பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது மிரர் வழியாக பார்க்குறாங்க. அந்த பொம்மை பேக் சைடில் இருக்குது. அந்த லேடி அப்படியே பயந்துடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பொம்மையை காணோம். மறுபடியும் சிகரெட்டை கீழே போட்டுட்டு கொஞ்சம் தலையை பிடிச்சி இருக்காங்க. திடீர்னு பேக் டோரில் யாரோ தட்டுறாங்க. என்ன கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க. கையில் ஒரு வெப்பன் வச்சுருக்காங்க. டிக்கெட் ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பொம்மை தான் அங்கே இருக்குது. அந்த பொம்மையோட வயிற்று பக்கம் எடுத்து பார்க்குறாங்க. நோ வே அவுட் அப்படின்னு போட்டிருக்கு. என்ன எப்படி விசித்திரமாக இருக்குன்னு நேரம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்கள பிடிச்சி இழுத்துருது. முழுசாக உள்ளே இழுத்துருது. அப்புறம் டோர் தானாகவே க்ளோஸ் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுவே டோர் தானாகவே ஓப்பன் ஆகுது. உள்ளே அந்த லேடியும் இல்லை, அந்த பொம்மையும் இல்லை. கொஞ்ச நேரம் அப்புறம் தூரத்துல இருந்து இன்னொரு கார் வருது. ஒரு ஆள் ஓட்டிகிட்டு வர்றாரு. அந்த லேடி ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இந்த ஆளும் பார்க்குறாரு. அப்படியே முடியுது. அடுத்த பார்ட்டில் அந்த பொம்மையெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த லேடி அந்த பொம்மையை தூக்கிட்டு ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு லேடி அதை விஸ்கி குடிச்சிக்கிட்டே கார் ஓட்டிக்கிட்டு வராங்க. அவங்க போகிற வழியில் ஸ்டூலில் அந்த பொம்மை வந்து உட்காந்துருக்கு. இறங்கி போய் பார்க்குறாங்க. சுற்றி யாருமே இல்லை. அந்த பொம்மைக்கு உனக்கு விஸ்கி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்கியை அந்த பொம்மையில் ஊற்றி இந்த பொம்மையை எரிச்சிட்டு அதை உதச்சி தள்ளிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த லேடியை பார்க்குறாங்க. தூரம் போயிட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. இந்த லேடி குட்டியில் அந்த லேடிக்கு லிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு ஃப்ரண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த பொம்மை வச்சுருந்த லேடியும் காரை நோக்கி போகிறாங்க. பேக் டோரை ஓப்பன் பண்ணி பின்னாடி சைட்டில் உட்காராங்க. இந்த லேடியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஓகேவா, கையில் என்ன பொம்மை இருக்குது, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது லேடிக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை ஆன் பண்ணும்போது உனக்கு விஸ்கி வேணுமா அப்படின்ட்டு இந்த ஃபோன் கால்லாம் யாரோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த லேடி கேட்குறாங்க. அதுக்கு பயங்கரமான ஒரு சிறப்பு சத்தம் கேட்குது. இந்த லேடியும் கட் பண்ணிட்டு வச்சிடுறாங்க. இந்த லேடி பின்னாடி திரும்பி அந்த லேடியை பார்த்து பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே முன்னாடி பாரு அப்படின்னு கை நீட்டுறாங்க. முன்னாடியே அந்த லேடி தான் இருக்காங்க. அந்த லேடி மேலே தெரியாமல் ஏற்றிடுறாங்க. வண்டி விட்டு கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க. வண்டி பூரா ரத்தமாக இருக்குது. இவங்க பயந்துக்கிட்டு மறுபடியும் வண்டிக்குள்ளே உட்காடுறாங்க. அந்த பொம்மை வந்து எரிஞ்சு கிடக்கு. பக்கத்து சைடில் இருக்குது. அதை டோரை ஓப்பன் பண்ணி அதை தள்ளி விட்றாங்க. திட்டு வண்டி மேலே யாரோ வண்டி மேலே இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ டோருக்கு பின்னாடி அந்த லேடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே அவங்களையும் பிடிச்சி கொண்டுறாங்க.